இப்போ நீங்க பார்க்க போறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஜெய் ஹிந்த். இந்த வார்த்தையை சொல்லும் போதே நம்ம ஆழ் மனசுல இருந்து நம்ம இந்தியனுங்கிற உணர்வு அப்படியே சும்மா பிச்சுக்கிட்டு வெளியே வருதுங்க. ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்யணுங்கிற கடமை உணர்வு கண்டிப்பா வெளியே வரும். இந்த மாதிரி நாட்டுப்பற்று உள்ளவங்களுக்கு என்னோட வீர வணக்கத்தை வைக்கிறேன். இதே டெம்போவோட நம்மளுடைய ஷோ ஆரம்பிக்கலாம். இது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் அண்ட் இது புது எபிசோட்ஸ். ஜெய் ஹிந்த். ஒரு முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல சயின்ஸை பத்தி சரியா புரிஞ்சுக்காதவங்க செஞ்ச ஸ்டண்ட் தான் நீங்க பார்க்க போறீங்க. கூடவே அதை எப்படி சரியா செய்யணுங்கிறதையும் நீங்க கத்துக்க போறீங்க. அதனால யாரும் தயவு செஞ்சு இது வீட்லயோ இல்ல வெளியோ ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் சொன்னத விளையாட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிக்காரன் அடிச்சு மூஞ்சில கறி பூச்சி தான் வீட்டுக்கு போவீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது என்ன மாதிரி ஷோனா, இதுல நாங்க அறிவியலையும் காட்டுவோம், அறிவு இல்லாதவங்களையும் காட்டுவோம். கம்பியில முட்டிட்டு கபாலம் கழண்டவர், பறந்து வந்து பல்பு வாங்கினவர், சைக்கிளுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், சயின்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பெயிண்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஒரு அழகான பேக் டைவ், ஒரு அனாவசியமான பேக் டைவ். வீலிங் பண்ணணும் வேடிக்கை பார்க்கற மூஞ்சில வீல் எடுத்து காட்டக்கூடாது. இப்படி விஷயம் புரியாம வீலிங் மட்டும் இல்ல, துப்பாக்கியால சுடவும் கூடாது. வெயிட் லிப்டிங்கோட சயின்ஸ் பத்தி புரிஞ்சுக்கலாம் ஏற்படுற முன் விளைவுகள். இது வாயா இல்ல வாட்டர் ஃபால்ஸா, கார்ல ஓமகுண்டம் வளர்த்தவர், ஓடுற வண்டியில காத்திருக்கான்னு குனிஞ்சு பார்த்தவர், தண்ணி நினைச்சு தண்டு வளர்த்த பேத்துக்கிட்டவர், இப்படி முடிவே இல்லாத முட்டாள்களோட அணிவகுப்பா இருக்க போகுது. ஐயா, தோட்ட வேலைக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குதுங்க ஐயா. ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், மவனை தூங்குற நீ எந்திரி. இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த ரெண்டு கலரும் ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க கலந்து பேசி தயாராயிட்டாங்க. ஆனா ஒரு இன்ச் மிஸ் ஆனதுனால இஞ்சி எடுப்பு பழகி ஆயிட்டாங்கோ. எவன்டா அது ஏன் வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணவன்? அண்ணன் எதுக்கு நடுக்காட்டுல குனிஞ்சு பாக்குறாரு? பத்த வைக்கிறதுக்கு தானா பரட்ட? இவங்க அழிச்சாட்டி அதுக்கு அளவே இருக்காது. நாம பார்க்க போறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். பறந்து விரிஞ்ச இந்த தேசத்துல ஒவ்வொரு இந்தியனுடைய பல்ஸ்லயும் விஞ்ஞானம் துடிச்சிட்டு இருக்கு. இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சும்மா வெறும் சிரிக்காம உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முயற்சி. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியர்களும் பஞ்சுவாலிட்டியில பேர் போனவங்க நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. குறிச்சு கொடுத்த நேரத்துல ரீச் ஆன மங்கள்யானம் சொல்றாங்க. Well, that is possible because of our brilliant scientists. So a salute to them. இதே மாதிரி இன்னொரு சல்யூட் பாக்கி இருக்கு. அந்த சல்யூட்டை வாங்கி வச்சுக்க போறது சில மானுட பதருங்க. அவங்களோட சயின்ஸ் நாலேஜ் எல்லாம் அவங்க 4வது ஏஜ்லயே நமத்து போச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட தியாகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். உலகத்துல ரொம்ப வேகமா ஓடக்கூடிய மனிதர்னு சாதனை படைச்ச உசைன் போல்ட் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் 43 km/h ஓடுவாரு இல்லைங்க, பறப்பாரு. ஆனா அது இங்க இல்லைங்க, இது அவருக்கு சரியான ட்ராக் கிடையாது. மிஸ்டர் போல்ட்டோடைய உண்மையான சாதனையை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஷாட் இல்ல. இந்த ட்ரெட்மில் 39 km ஸ்பீட்ல செட் பண்ணப்பட்டிருக்கு. சராசரியா ஒருத்தர் ஓடும்போது அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரெண்டு. ஒன்னு ஸ்ட்ரைட் லெங்த், இன்னொன்னு லெக் டர்ன் ஓவர். உங்களோட ரெக்கார்டை நீங்களே பிரேக் பண்றதுக்கு எது சரியான இடம்னா ட்ரெட்மில் தான். ஏன்னா ட்ரெட்மில்ல ஓடும்போது மட்டும்தான் உங்களுக்கு எதிர்காத்து இருக்காது. இந்த காரணத்தினால நிச்சயமா உங்களோட வேகமா ஓட முடியும். இந்த முக்கியமான டிப்ஸை நீங்க யாருக்கிட்டே சொல்லாதீங்க. ஒரு ரன்னர் ட்ரெட்மில்ல ஓடும்போது பெல்ட்டோட வேகத்துக்கு ஈக்குவலா ஓடணும். ஏன்னா பெல்ட்டோட அளவு காலை வீசி ஓடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நீங்க முன்னோக்கி ஓடிட்டு இருப்பீங்க, பெல்ட் உங்களை பின்னோக்கி இழுத்துட்டு இருக்கும். ஆனா ஓடுற நீங்க ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. இதுல உங்களோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கிறதா நல்லது. இதுல முந்திரி கோட்டை வேலை காமிச்சோம், குப்பர் அடிச்சு விழுந்து ட்ரெட்மிலுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்போம். இப்படி கண்ணா பின்னான்னு வளர்ந்தாச்சு. இப்ப நம்ம ஷோல வரப்போறது கூட இந்த மாதிரி அருமையான எடுத்துக்காட்டுகள் தான். சத்தியமா சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. இதுல நொங்கு திருடுறது அவங்களா இருந்தாலும் நோண்டி திங்கிறது நம்ப. சரி, ஒண்ணு பண்ணுவோம். நாம அவங்கள பார்த்து தெளிவா நடந்துக்குவோம். வாங்க, அங்க போய் அங்க பிரதட்சணம் பண்ணலாமா? இந்த மாதிரி உங்க லவ்வர் காலில் விழுந்திருக்கலாம். ஒரே நாள்ல 9 ட்ரெட்மில்ல ஓடினா உடம்பு குறைய நியமன் சொன்னது இந்த பொண்ணு எவனை ஏத்தி விட்டுருக்கான். அதையும் நம்பி ஓடுறா பாத்தீங்களா? மல்லாக்க விழுந்தாக்காக பல்லாக்க எழுத தூக்கிட்டு போனோம். நீங்க அறிவு கொழுந்துங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான மொத்த உருவத்தை இப்பதான் பாக்குறீங்க. குச்சி ஊனி நடக்கிறாரே, இவருக்கு மூளையை முட்டில் தான் இருக்குது. அப்படிதான் தம்பி, ட்ரெட்மில்ங்கிறது ஓடி உடம்பு ஒழுங்கா வச்சுக்கணுங்கிறது தான். இப்படி கட்டையை வச்சுட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு இல்ல. வீடியோ போட்டு பாருங்க. வாங்கம்மா, ட்ரெட்மில்ல ஓடுறதுக்கு நான் சொல்லித்தரேன். முதல் முறையா வரீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வலது கால் என்ன பீச்சாங்க வச்சிட்டீங்களா? நம்ம மிலிட்டரிக்காரருக்கு இன்னும் குழந்தை மனசு மாறவே இல்லை. யூனிஃபார்ம் போட்டாலும் ஸ்ட்ரிக்டா தவழ்ந்துதான் போக நட முடிக்கிறாரு. எதுக்கு இந்த வீம்பு? இவரு ட்ரெயினர் கிட்ட பேர் வாங்குறாராம். இவங்க எல்லாம் யாரு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை கீழே விழுந்து அடிப்படாதுன்னு யாரோ சொன்னதை நம்பிட்டாரோ? அடுத்தவன் பேச்சை கேட்டு தூள்னா இப்படிதான் பேக் டிராப் பிச்சுக்கிட்டு போயிடும். உலகம் ஊருன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐஎம் தான் கண்டுபிடிச்சது. ட்ரெட்மில்ல பந்தை வச்சு ஒரு லந்த காமிச்சாரு, மூக்கு வாயில பேந்ததுதான் மிச்சம். ஆஹா, இதெல்லாம் எப்படிங்க யோசிக்கிறீங்க? உங்களால மட்டும்தான் முடியும். அப்படி போடு. என்னதான் ஆச்சு? ஒழுங்கா ஓட்டிட்டு தான் வந்தாரு. ஆனா நமக்கு தான் ஒழுங்கா ஓடினா பிடிக்காதே. என்னமோ எதிர்க்க லாரி வர மாதிரி பிரேக்க பிடிச்சா அவ்வளவுதான், சைக்கிள் கிளம்பிடுச்சு. கபாலத்துல வாங்கி விடாத சிரிச்சுட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் காந்திஜியோட பொன்மொழிகள் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும். தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே. இந்த விஷயத்தை நானும் ஃபாலோ பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணோம்னா அதோட நாட்டுல எந்த பிரச்சனையுமே வராது. முக்கியமா வர்றதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது.
ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஒழுங்கா இருக்கிறது ஒவ்வாது. 7:30 எழுக்கிறதுக்காகவே காலங்காலத்துல 7:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு டைய கட்டிட்டு வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைமிங் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. பாயிண்ட் பஸ் பிடிச்சா வந்து பல்பு வாங்கிட்டு போவாங்க. என்ன நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலையா? நம்ம ஆளுங்க எப்ப சொல்றது நம்பிருக்கீங்க? அது நீங்களே பாருங்க. யூனிசைக்கிளிங் பாக்குறதுக்கு தலைகீழ தொங்கவிடப்பட்ட ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்கும். கீழே விழாம இருக்கிறதுக்கு ஓட்டுறவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிவட் பாயிண்ட்ல இருக்கணும். அதாவது டயர் தரையில டச் ஆகிற பாயிண்ட் நோக்கி இருக்கணும். நீங்க இந்த கையில கம்பு வச்சுக்கிட்டு கயிறுல நடந்து போறத பாத்திருப்பீங்க. அதே மெத்தட் தான் இதுலயும். பெடலை யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போலாம். அப்படி போகும்போது உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை ஈஸியா கொண்டு போகும். முக்கியமான விஷயம், இந்த சைக்கிள்ல இருந்து கீழே இறங்குறது உங்களோட சாமர்த்தியம். கருத்து இவ்வளவுதான். சயின்ஸை மண்டையில ஏத்திக்கிட்டு அப்புறம் சைக்கிள்ல ஏறுங்க. இந்த புள்ள கிட்ட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பத்தி சொன்னா அது எந்த கடையில கிடைக்கும் நம்மளே கலாச்சிட்டு தான் இந்த வேலையில சார் இறங்கியிருக்காரு. கிராவிட்டியை பத்தி புரிஞ்சுக்கலன்னா கால் முட்டி கலண்டு போவோம். அப்புறம் பதறி போய் புதர்ல விழுவோம். யூனிசைக்கிள் ஒழுங்கா தரையில ஓட்டுறதுக்கே ததிங்குணத்தம் போடுறோம். அதை கம்பியில ஓட்ட ட்ரை பண்றாரு தம்பி. இது தப்பான ஐடியான்னு படிக்கட்ட கவுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். என்ன தம்பி எங்க சத்தம்? சும்மா பேசிட்டு இருந்தேன் மாமா. அங்கிள் தன்னோட மூளையை அக்கல்ல வச்சிருந்தாரு போல இருக்கு. அதான் கவலையே இல்லாம தன்னோட புள்ளைய கம்பியில ஏத்தி விட்டு நக்கலா நிக்கிறாரு. கயிறுக்கு மேல டயரை வச்சு உட்கார்ந்ததே பெரிய விஷயம். அதை ஓட்டணும்னு நினைச்சது உச்சக்கட்ட கொழுப்பு. தம்பி நல்ல புள்ளையா இருந்தியா பச்சை புள்ள மேயற. யூனிசைக்கிள் ஓட்டுறதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா அதுல ஹேண்டில் பாரும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. பெல் இல்லாத குறைய நம்ம தம்பி தீத்திட்டாரு. அப்படி போடு. இந்த வித்தைக்கு 4 பேர் சாட்சி வேற. டிங் டிங். தம்பி யூனிசைக்கிளை ஹேண்டில் பண்றதுக்கு ஹேண்டில் பார்ல எதிர்பார்க்க கூடாது. நான் இவ்வளவு சொல்லி இந்த வேலையை பண்ணியே கட்டையிலே அடிபட்டது. அவன் 2 சக்கரம் வச்சிருந்தாலும் ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேங்கிறான். இவர் ஒத்த வீல வச்சுட்டு வித்த காட்டுறாரு. டேய் எவ்வளவு சொன்ன? கிராவிட்டி, பிவட் பாயிண்ட், பெண்டுலம் போச்சு. தம்பி சயின்ஸ் சரி வேற புரிஞ்சுக்காம சைக்கிள் ஓட்டி பின்கோடு கிழிஞ்சதுதான் மிச்சம். போய் நல்லா படிச்சுட்டு வாங்க தம்பி. ஒரு வீல்ல இருந்து விழுந்தாலே 9 துவாரமும் பஞ்சர் ஆயிடுது. இதுல 3 வீல் வேற. இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணம். முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது 3 சக்கரத்துல போனா தானே ஒரு 3000 பேர் பாப்பாங்க உழுந்து வர்றத. இதெல்லாம் எனக்கு பழக்கம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க தானே எங்க பழக்கம். கண்ட்ரோல பாத்தீங்கல்ல, கெத்து பண்ணுவோம்ல. ஒண்ணும் இல்ல மேடம், எங்க ஊர்ல சொத்த பல்ல எப்படி கழட்டுவாங்கன்னு செஞ்சு காமிச்சேன். தோ வந்துச்சு பாருங்க பல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மனிஷ் பால். நீங்க பாக்குறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட இன்னொரு ஸ்பெஷல் எபிசோட். இது நம்ம இந்தியர்களுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. ஏன்னா நம்ம இந்தியா இந்த உலகத்துக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கு. இப்ப நம்ம பாக்குற சின்ன சின்ன காஸ், ஆயுர்வேதா, யோகா, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நாம அப்பேற்பட்ட ஆளுங்கன்றத மறந்துட்டு அறிவியல ஓரமா பார்க் பண்ணி வச்சுட்டு அல்டாப் பேர் வழியா தெரிஞ்சோம்னா ஆல் டைம் மாவு கட்டு தான். இது அடியனுடைய பொன்மொழி. இதை எடுத்து காட்டுறதுக்காகவே சில வீடியோஸ்ல நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இதுல என்னன்னா இந்த வீடியோஸ்ல வர ஒவ்வொருத்தரும் அடிபட்டு உதப்பட்டு உழுந்து வாரி புண்ணாய் இந்த பொன்னான பாடத்தை உங்க எல்லாருக்கும் சொல்லி தராங்க. இவங்க பண்ண முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணாதீங்க. நம்ம ஊர்ல பெட்ரோல் வைக்கிற விலைக்கு இதை வாங்கலாமான்னு யோசிக்கிறோம். ஆனா இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட சொந்த காடு பூரா பாசனம் பண்றாரு. பெட்ரோல் போட்டு பைக்கு கார் ஓடுறதான பாத்திருப்பீங்க. ஒருத்தர் தலை தடிக்க ஓடுறத பாத்திருக்கீங்களா? இந்த லெப்ட்ல ஓடுறாரு பாருங்க. தன்வினை தன்னை சுடும்னு ஒரு சொல் இருக்கு. அத சாரு நிரூபிச்சே காமிச்சிட்டாரு. சாரு சொல்லின் செல்வன். டைனமிட்டை விட பெட்ரோலுக்கு 6 மடங்கு சக்தி இருக்கு. இது காத்துல உடனடியா ஆவியாயிடும். இந்த மேகம் மாதிரி உருவாறதுனாலதான் பெட்ரோல் சீக்கிரமா பரவி எரியுது. இந்த பெட்ரோல்ல இருந்து உருவார ஆவி காத்தை விட கனமா இருக்கும். மிக வேகமா வர இந்த ஆவி சுத்தி பெரும்பாலான பகுதிகளில் பரவ ஆரம்பிச்சிடும். இது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் வேப்பர் கிளவுட். இது சில மீட்டர் தூர அளவுக்கு கூட பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மரத்தை வச்சவங்க தண்ணி ஊத்துவாங்க. இவர் தன்னோட விறகுல பெட்ரோல் ஊத்துறாரு. பெட்ரோலுக்கும் ஃபயருக்கும் இருக்கிற காம்பினேஷனை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. இதை எரிக்கிறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எடுத்துக்காட்டு நம்ம கிட்ட ஏராளமா இருக்குங்கோ. ஆமா, நெருப்பு கொஞ்சம் கூடி போச்சு. நீங்க இந்த பெட்ரோல் கேஸ் வேப்பர் கிளவுட பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதை சுத்தி இருக்கிற காத்துல வெப்பம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நாம நினைக்கிறத விட வேகமாவே பெட்ரோல் எவாபரேட் ஆயிடும். இதை பார்த்தா வெள்ளக்காரங்க தான் பல விஷயம் சாதிச்சாங்கன்னு சொன்னா சந்தேகமா இருக்கு. நம்ம தீப்பொறி திருமுகம் என்ன தப்பும் 26 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. அதனால பெட்ரோல் சீக்கிரமா ஆவியாகி அவர் சுத்தி 4 பக்கமும் மேகம் மாதிரி சூழ்ந்து இருக்குது. இந்த கருத்தை நம்ம அண்ணன் புரிஞ்சுக்காம கொளுத்தி போட்டாரு.
இதுல நெருப்பு வெறுப்பாயி அண்ணன் மூஞ்ச கருப்பாகிடுச்சு. இதுல கூட வந்த கேமராமேன் மட்டும் தப்பிச்சிருவாரா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஹாட் வீடியோவை நான் பார்த்ததே இல்லை. பாவம், அன்னையில இருந்து அண்ணன் பைக்ல கூட பெட்ரோல் போறதே இல்லை, சைக்கிள்ல தான் போறாரு, அதுவும் உருட்டிட்டே தான் போறாரு. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஹோலி, தீபாவளி, ஈத், கிறிஸ்துமஸ், பொங்கல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. காரணம் வேறையா இருந்தாலும் நான் சொன்ன விழாக்கள்ல ஒரு ஒத்துமை இருக்கு. இதுல செலிப்ரேஷன் தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி சயின்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு சாக்கு வேணாமா? நாம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் பார்த்துட்டு போய் விழுந்து வர்றாங்க. இதனாலேயே வீடியோ லிஸ்ட் பெருசாகும். இப்பவும் சொல்றேன், உங்க திண்டாட்டம் அடுத்தவனுடைய கொண்டாட்டம். பாருங்க, சின்ன பசங்க இந்த கோலி விளையாட்டு மாதிரி பட்டாசு வச்சு விளையாட என்ன ஆகும்? இதை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ற விளையாட்டுல விளையாடலாமா? இந்த தேராத கேஸ் 2 பேர் இந்த ஷோவை முன்னாடியே பாத்துருந்தாங்கன்னா இவர் மூஞ்சில வெல்டிங் வாங்கிருப்பாரா? இந்த கன் பவுடரை பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா எரியும். ஏன்னா இதுல ஆக்சிஜனோட அளவு ஜாஸ்தியா இருக்கும். வெறும் 0.2 செகண்ட்ஸ்ல பட்டாசுக்குள்ள இருக்கிற மருந்து பயங்கர சூடாயிடும். எந்த அளவுக்குன்னா ஒரு ஸ்டீலே கரைக்கிற அளவுக்கு அது ஒரு டெம்பரேச்சர் அடையும். உதாரணத்துக்கு ஒரு ராக்கெட் கன் பவுடர் எரியும் போது எக்ஸாஸ்ட் கேஸ்ல உருவாகி வெளியே வருது. இதனால ராக்கெட் பறந்து வானத்துக்கு போய் அதுக்கப்புறமா வெடிக்கும். இப்போ தரையில வெடிக்கிற பட்டாசு பாத்தீங்கன்னா அதோட எக்ஸாஸ்ட் கேசஸ் வேற வேற டைரக்ஷனுக்கு போகும். அதுக்கப்புறமா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளால வெவ்வேறு நிறங்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பட்டாசுல இருக்கிற கேசஸ் ரொம்ப வேகமா வெளிப்பட்டதுனால தான் டம் டும் டமால்னு நமக்கு சத்தம் கேட்கறதெல்லாம் நடக்குது. வெடிக்கிற இந்த சத்தம் 170 டெசிபிள்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த மானிட்டருக்கு கொழுப்பு ஜாஸ்தி. பட்டாசு வெடிச்சோம் அங்க இருந்து நகர்ந்து போகாம பந்தா காட்டிட்டு பேன் வேடிக்கை பார்த்தா பர்னர் போட்டு படுக்க வேண்டியதான். ராக்கெட்டை மண்ணில் விடாதீங்க, பாட்டில் வச்சு விடுங்கன்னு 1000 வாட்டி சொன்னாலும் இந்த திப்பித்தலை எனக்கு புத்தி வந்ததா? வாட்டமா ராக்கெட்டை வாயில வச்சு பத்த வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து நிக்கிறான். ராக்கெட்டை கவினே செவ்வாய்க்கிரகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டானோ சொந்த செலவுல வாயில வெல்டிங் வச்சுக்கினாரு. என்ன கண்ணா, எல்லா எக்ஸாஸ்ட் கேஸும் வாய்க்குள்ள போச்சா? 260 டிகிரி செல்சியஸ்ல ஷாக் அடிச்சிருக்குமே. உங்களுக்கு தெரியுமா, இந்த வாய்க்கு இதோட காலவரையற்ற லீவ் விடப்பட்டது. 3 வேளை நீர் ஆகாரம் தான். இப்படி ராக்கெட் விட்டாதான் உனக்கு உமான்னு உன் கேர்ள் ஃப்ரெண்டு சும்மா சொல்லியிருக்காயா? நீங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் தீபாவளியை ஊருக்கு முன்னாடி கொண்டாடுறான். எந்த பறக்கா வெட்டி எல்லா பட்டாசையும் ஒரே நேரத்தில் கொளுத்துச்சுன்னு தெரியல. இது வேடிக்கை பார்த்த 4 பேர் மூக்குல ராக்கெட் பூந்ததுதான் மிச்சம். பாத்தீங்கல்ல எஃபெக்ட்? இந்த இடத்துல பட்டாசு இப்படி வெடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப குஷியாய் வேடிக்கை பார்க்காதீங்க, மூளையை யூஸ் பண்ணுங்க. அப்ப அந்த நிலைமையை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சரி விடுங்க, ஒன்னாவது ஒழுங்கா வெடிச்சுது. அம்மா எங்க இருக்கீங்கம்மா? எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. என்ன வேலை தெரியுமா? சைக்கிள்ல ஸ்டண்ட் காட்டுற வேலை. இனி சைக்கிள் ஸ்டாண்ட்ல டோக்கன் தான். இது ஒரு 60 அடி பைக் ஜம்ப். இதுல பைக்கர் லேண்ட் பண்ணும்போது 32.2 km/h ஸ்பீட்ல இறங்குவாங்க. உயரம் 6 அடியா இருந்தானே 60 அடியா இருந்தானே ஒரு அடி கூட வாங்காம தப்பிக்கிறவன் தான் திறமைசாலி. கண்ணா, இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குமா? ஒவ்வொரு ஜம்ப்லயும் ஒரு சிமெட்ரிக்கல் பாத் இருக்கு. அதுக்கு பேர் தான் பெராமினா. நீங்க போற வேகம் உங்களை அப்படியே மேல கொண்டு போகும், ஆனா கிராவிட்டி அதே வேகத்துல உங்களை கீழே இழுக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்றதுனாலதான் இவங்களை நாம வித்தகர்கள்னு சொல்றோம். வந்த வேகத்துல சைக்கிள் காத்துல பறக்கிறதுக்கு இந்த மேடுகள் 45 டிகிரிஸ்ல செய்யப்பட்டிருக்கும். இதுல ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு. இந்த ரேம்பை நீங்க ஹிட் பண்ணும் போதே கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸ்பீடு மட்டும்தான் விஷயம் தப்பா புரிஞ்சுட்டவங்களுக்கு என்ன ஆகும்? மேடம், சைக்கிளை விட்டு எங்க போறீங்க மேடம்? ஓ, அர்ஜென்ட்டா குளிக்க போனீங்களா? நீங்க எங்கேயோ முக்கியமா வெளியே போறீங்கன்னு நினைச்சேன். பைக் ஜம்பையும் சோமர்சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணீங்க பாருங்க. இது நிச்சயமா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான். ஆஹா, உங்க பேர் பாடிக்கும் நீங்க ஓட்டுற ஸ்டைலும் பார்க்க பிரமாதமா இருக்கு. சந்தோஷம். இதுக்கு நீங்க சைக்கிளுக்கு வெறும் போஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கலாமே. ஒரு ட்ரெயின்ட் பைக் ஜம்பர் லேண்ட் பண்றது எவ்வளவு தூரம் இருக்குன்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாரு. அப்பேற்பட்ட ஜம்பருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருந்தா கூட ஒவ்வொரு ஜம்ப்லயும் அவங்க மனசுல ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். சரியா பேலன்ஸ் பண்ணாம விட்டோம்னா லேண்டிங் கன்ஃபார்மா காமெடி தான். காமெடினா சாதாரண காமெடி இல்லைங்க, ஊரே கை கொட்டி சிரிக்கும். இவர் வந்த வேகம் கரெக்டா இருந்தாலும் லேண்டிங் டிஸ்டன்ஸை தப்பா கணக்கு போட்டாரு. அட என்னப்பா, இதை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிருந்தா ஊர் உன்னை பார்த்து இப்படியா சிரிச்சிருக்கும், பெருமைப்பட்டிருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் பண்றதுல முக்கியமான கடைசி விஷயம் லேண்டிங். லேண்டிங் ஒழுங்கா இருக்கணும்னா நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது லேண்டிங் ரேம்ப். இதோட 2 பக்கமும் ஒரே ஷேப்ல ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் ஜம்பிங்கும் லேண்டிங்கும் கரெக்டா இருக்கும். இதுல மட்டும் நீங்க கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா டவுட்டே இல்லாம ஜம்பிங் எக்ஸாம்ல உங்களுக்கு தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும்.
வாங்க. இவர் நம்ம எல்லாருக்கும் எப்படி குதிக்க கூடாதுன்னு கத்து தருவாரு. ஆனா இவர் செய்ய போற வித்தை நமக்கு பாடம்னு இவருக்கே கடைசியில தான் தெரியும். இதோ கிளம்பிட்டாரு சாரு. இவர் வர வேகத்தை மட்டும் பாருங்க. இதோ பிராக்டிஸ் இல்லாமல் குதித்து பல்லை கழட்டிக் கொள்வது எப்படி அப்படிங்கிற பாடத்தை நம்ம கூட சேர்ந்து இவரு கத்துக்கிட்டாரு. நாம பார்த்து கத்துக்கிட்டோம். சார் முட்டியை பேத்து கத்துக்கிட்டாரு. என்கிட்டயும் சைக்கிள் இருக்கு, கேட் திறந்திருக்கு, படிக்கேட் ஓப்பனா இருக்குன்னு குதிச்சா நீங்க பிரச்சனை தப்பிச்சதா அர்த்தம் இல்ல, அடுத்த பிரச்சனையில குதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு என்னவோ சாரை பார்த்தா ட்ரைனிங் கொடுக்க வந்த மாதிரி தெரியல. ஏதோ சின்ன பையன்கிட்ட சைக்கிள் ரவுண்ட் ஓட்டன்னு வாங்கிட்டு வந்து இங்க பார்க் பண்ண மாதிரி தெரியுது. மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடந்தா எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவருக்கு என்ன செய்தி வந்து தெரியல, வந்ததுல இருந்து துள்ளிட்டு இருக்காரு. விளைவு தெரியாம குதிச்சா என்ன ஆகும்னு விளம்பர இடைவெளிக்கு அப்புறம். ஹலோ, நான் தான் உங்க மனிஷ் பால். இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடோட ஸ்பெஷல் எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். ஊரை கூட்டி வித்த காட்டுறது பெரிய விஷயம் இல்ல, கூப்பிட்டோன்னு எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா வித்த காட்டுற எல்லா இடத்துலயும் மெத்த இருக்காது. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம், ஆனா ஷோ பாக்குறவங்க மூஞ்சிலே வீல கொண்டு வந்து காட்டக்கூடாது. துப்பாக்கியால சுட்டு ஒரு மலையை குலைக்கலாம், ஆனா ஒரு மலையை துப்பாக்கியால சுட்டதை பார்த்துருக்கீங்களா? இது சும்மா ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். பீரங்கி பின்னாடி வருது. பெரிய வெயிட் லிஃப்டர் ஆவன் ஒத்த கால நிக்கலாம், அதுக்குன்னு ஒத்த கையில தூக்க கூடாது தம்பி. அருவியில ஓரமா பார்க் பண்ணி வச்சுட்டு அல்டாப் பேர் வழியா தெரிஞ்சோம்னா ஆல் டைம் மாவு கட்டு தான். இது அடியனுடைய பொன்மொழி. ஜிம்முக்கு போக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நாமளும் ஒரு பவர் லிஃப்டர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல எழும். இவர் யாரோ தூண்டி விட்டு தூக்க விட்டுருக்காங்க போல இருக்கு. அம்மா, என்னால இளவட்ட கால தூக்க முடியும், எனக்கு பொண்ணு பாருங்க. இப்ப என் வாயில பொண்ணு பாருங்க. சாதாரணமா பவர் லிஃப்டர்ஸ் வெயிட் தூக்கத்துக்கு முன்னாடி நல்ல மூச்சு இழுத்துப்பாங்க. தூக்குனதுக்கு அப்புறம் தான் மூச்சையே விடுவாங்க. மூச்சுனால இழுத்து பிடிச்சிக்கிட்டு தூக்கும் போது வெயிட் லிஃப்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது. உடம்பு முழுக்க ஏற்படுற பிரஷர்னால வெயிட் தூக்கும் போது ஸ்பைனுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. இது பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துது. இதோட விளைவா ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. இதோட ரிசல்ட்டா முகம் அப்படியே செவக்குது, உடம்புல பிளட் பிரஷரும் ஏறுது. வெயிட்ட கீழே இருக்கும் போது இவங்க பொறுமையா மூச்சு விடுறதுனால இவங்களோட ஹார்ட் பீட் ரேட்டும் கம்மியாகுது, பிளட் பிரஷரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட மூளைக்கு உடனே தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிருது. தயார் நிலையில இருக்கிற நம்ம பைல்வான் 300 கிலோவை தூக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. தூக்குறதுக்கு முன்னாடி சின்ன பிரார்த்தனை வேற ஓடுது. இத பிரார்த்தனையே பண்ணாம நான் தூக்குவேன் பின்னாடி இருக்கிற நக்கலா பாக்குறாரு. இப்ப நான் ரெடி. இருங்க, பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். எதையும் மறக்கல. ஐயோ, மூச்சு விட மறந்துட்டேன். இது சரிப்பட்டு வராது. மூச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். பிரார்த்தனை பண்றது விட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். மூச்சை வெளியே விடாம தம் கட்டிட்டே இருந்தா அதுக்கு பல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. நமக்கு பிடிக்காத ரெஃப்ரி எதிர உட்கார்ந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன், எழுப்பாதீங்க. வாந்தி எடுத்ததை மனசுல வச்சுக்காதீங்க ரெஃப்ரி. கொஞ்சம் பயாலஜிக்கலா யோசிச்சு பாருங்க. வெயிட்டை தூக்கும் போது உங்க ஹார்ட்ல மட்டும் இல்ல, வயத்திலையும் பிரஷர் அதிகமாகுது. வயிற்றுல எந்த மசில்ஸும் இல்லாதனால இந்த பிரஷரை வயிறால தாங்க முடியாது. இப்படி வெயிட்டை தூக்கி நிற்கும் போது வயிற்றுல பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இதோட விளைவா வயிற்றுல இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் உடனடியா வாய் வழியா வெளியேறிடுது. அந்த நேரத்துல உங்க எதிரியா இருந்தாலும் சரி, ரெஃப்ரியா இருந்தாலும் சரி, இந்த பாடி பில்டர் தனக்கு பிடிக்காத பொருளை சாப்பிட்டாரு போல இருக்கு. அதை வலுக்கட்டாயமா வாய் வழியா வெளியெடுக்க இப்படி முயற்சி பண்றான்னு நினைக்காதீங்க. ஐயா, இது வாயா இல்ல வாட்டர் ஃபால்ஸா? வெயிட் தூக்குறதுக்கு முன்னாடி மூச்சை பிடிச்சி வெயிட் இறக்கும் போது மூச்சு விட்டு இருந்தாருன்னா இவருக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது. செய்முறையை தலைகீழ பண்ணதுனால வீட்டுல சாப்பிட்ட டிஃபன்லாம் வாய் வழியா ஓடி வந்துருச்சு. இதுக்கு நம்ம டாக்டரை கூப்பிடுறதா இல்ல பிளம்பரை கூப்பிடுறதா? கன்ஃபியூஷன். இவர் சயின்ஸ் புக் 5 வயசுல பார்த்ததோட சரின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவருக்கு சயின்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல போல இருக்கு. இப்ப இவர் வாங்குற அடியில மண்டையில தட்டி எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவரு மாதிரி இல்லைங்க இவர் ரொம்ப டேலண்டடு. எவ்வளவு ரிஸ்கான விஷயத்தை எவ்வளவு ஃப்ளூயண்டா பண்றாரு பாத்தீங்களா? என்ன வந்துட்டே இருக்காரு. இவர் வந்து சேர்றதுக்குள்ள எபிசோட முடிஞ்சிடும் போல இருக்கு. வாங்க வாங்க, இவர் பெர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் போல இருக்கு. அதான் என்ன யோசிக்கிறீங்க? முதல் ஆளுக்கு மட்டும் அடிபட்டுச்சு, ரெண்டாவது ஆளுக்கு மட்டும் ஏன் அடிப்படாம போச்சு தானே பாக்குறீங்க? நான் வேற என்னங்க சொல்ல போறேன், சயின்ஸ் நாலேஜ். அதை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரயில்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேட்டர் தன்னோட முட்டிய ஸ்லைட்டா பெண்ட் பண்ணிருப்பாரு. அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி செயல்படும். இதனால இவர் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல இவர் மூவ் பண்றதுக்கு ரோலர் ஸ்கேட்ஸோட வீல் மட்டும் இல்ல, அதுக்கு இடையில இருக்கிற அந்த பிளேட் கூட ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா இது ஃபிரிக்ஷனை குறைச்சு ஒரு டீசன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி அழகா ஸ்கேட் பண்றதுக்கு நேரடியா ரயில் மேல இருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ரொம்ப குறைவா வச்சுக்கணும். இப்படி பண்றதுனால அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி நீங்க சேஃபா கீழே இறங்குறதுக்கு ஸ்கேட்டிங் ஷூல இருக்கிற வீல்ஸை நீங்க இறங்குற டைரக்ஷனுக்கு நேரா வச்சுக்கணும். இதுதான் ப்ராப்பரா ஸ்கேட்டிங் செய்யும் முறை.
ஸ்டார்டிங்ல கரெக்டா வந்தாரு, அழகா முட்டியை பெண்ட் பண்ணி அப்படியே ஸ்லைட் பண்ணி வெரி குட். ஆனா பாதியில யார் ஞாபகம் வந்து தெரியல, குப்புரட்சி கீழே விட்டாரு. வாயில தக்காளி சாஸ் வந்ததுதான் மிச்சம். எத்தனை வாட்டி சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கணும், இல்ல உங்க மண்டையில மூளையாவது இருக்கணும். சொல்றத ஒழுங்கா கேட்காம ஸ்கேட் பண்ணா இப்படித்தான். வழிக்கு அடிச்சு கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கும் பேலன்ஸ் இருக்காது, பேங்க்லயும் பேலன்ஸ் இருக்காது. ஒரு பல்லு செட்டு பார்சல். இவங்களுக்கெல்லாம் யார் ஸ்கேட்டிங் சொல்லி தராங்கன்னு தெரியலங்க. அட்லீஸ்ட் நம்ம ஷோவை பார்த்தா ஸ்கேட்டிங் கற்றுக்கிட்டாங்கன்னா இப்படி அடி உத வாங்குறது மிச்சம் இல்லை. அரைகுறையாக கற்றுக்கிட்டு வந்து இப்படி அறிவே இல்லாமல் அலப்பறை பண்ணுறீங்களே. தம்பிக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் பார்சல். हाँ, हम हिंदुस्तानियों को एक काम एकदम परफेक्ट आता है, नसीहत देना. अरे भाई उसमें तो हम एक्सपर्ट हैं. लेकिन आपको एक बात बता दूं, अपना एक कीमती ज्ञान अगली बार किसी को दे रहे हो तो जरा 2 बार सोच लेना, क्योंकि हर चीज के पीछे साइंस छिपी होती है. ओ इसके आगे वो भी चेता बॉबल एक बार कर दो.